அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் வெக்டரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. முன்னாடி நம்ம வெக்டர்னா என்னென்னு பார்த்தோம். வெக்டருங்கிறது பல எலிமெண்ட்டுகள் கொண்ட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் கொண்ட சேம் டேட்டா டைப் கொண்ட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வெக்டர்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த வெக்டரில் உள்ள எலிமெண்ட்டுகளை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி தொடர்பு கொள்வது, அதில் உள்ளதை எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய அந்த கான்சோல்லையோ இல்லை எடிட்டர்லையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். நீங்கள் இப்போ இதை கண்ட்ரோல் என்டர் ரன் பண்ணிங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு எல்லா மாதத்தினுடைய அப்ரிவேஷன் வருது. ஸோ month.abbங்கிறது ஆரில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போல்லாம் month.abbன்னு டைப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு இது எல்லாமே வரும். இப்போ நம்மளுக்கு ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்போ செப்டம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம எப்படி எடுக்கிறது. ஸோ month.abb அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும். சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம வெக்டருக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம், டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம லிஸ்ட்டுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வெக்டரை ஆக்சஸ் பண்ண போகிறதுனால வெக்டருக்கு சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ வெக்டரில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல், சிங்கிள் டைமென்ஷன் தான் இருக்குது. ஏதோ ஒரு எலிமெண்ட் தான், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் எலிமெண்ட்ஸ் கிடையாது. மல்டி டைமென்ஷனல் எப்படின்னா ஒரு டேபிள் மாதிரியோ ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரே ஒரு டைமென்ஷனை கொண்ட எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எப்பயுமே வெக்டரை ஆக்சஸ் பண்ணுறப்ப சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு நம்பர் தான், கமாலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரே ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நான் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் பின்னாடி சொல்லுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் உள்ளே போகணும். அப்போ நம்மளுக்கு இப்போ செப்டம்பர் வேணும்னா செப்டம்பர் எத்தனாவது மந்த்து, 1 2 3 4 5 6 7 8 9 9வது மந்த்து. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் நீங்கள் மோஸ்ட்டாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துருந்தீங்கன்னா அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே ஜீரோ இண்டெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பைத்தானில் ஏதோ பண்ணணும்னா உங்களுக்கு ஜான்வரி வேணும்னா நீங்கள் 0ன்னு கொடுக்கணும். ஆனால் ஆறுங்கிறது ஒரு 1 இண்டெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா 1ல் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் 0 கொடுத்தா என்ன ஆகுது, ஒன்றுமே வரல, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை தான் நம்ம நல் வேல்யூன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் நீங்கள் முன்னாடி போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நல் வேல்யூ அப்படிங்கிறத வந்து போட்டோம். நல் வேல்யூங்கிறது என்னென்னா ஒரு வெக்டரில் ஒன்றுமே இல்லை, மிஸ்ஸிங் வேல்யூங்கிறது அந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியது யாரும் ஃபில் பண்ணல, அதுதான் மிஸ்ஸிங் வேல்யூ. இப்போ நீங்கள் அந்த லைன்லேயே இல்லாததை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து நல் வேல்யூவாக வரும். அப்படிங்கிறது வந்து இதுதான் நல் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது நல். ஓகே, அது முடிஞ்சதா? இப்போ நம்மளுக்கு இப்போ 7வது வேணும், 9வது மாதம் வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும், இங்கே 9ன்னு கொடுக்கணும். மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜீரோ இண்டெக்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு லெவல் குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். 9வது மாதம் வேணும்னா நீங்கள் 8ன்னு கொடுப்பீங்க. ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். அதுவே 6ல் நீங்கள் 9ன்னு மட்டும்தான் கொடுப்பீங்க. 9ன்னு கொடுத்தா உங்களுக்கு செப்டம்பர்னு வருது. ஓகே, வெல் அண்ட் குட். உங்களுக்கு ஒரு மாதத்தை நீங்கள் எடுத்துயாச்சு, வெக்டரை ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுவே உங்களுக்கு ஒன்றுத்துக்கு மேற்பட்ட நம்பர் வேணும்னா என்ன பண்ணுறது, அப்போ நீங்கள் இதுக்குள்ளே கொடுக்குறத ஒரு நியூமரிக் வெக்டராக கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம். இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு 2 நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா அதை இப்படி கொடுப்பீங்க, C of 2,3 அப்படி 2,4 என்ன உங்களுக்கு 2,4ன்னு பிரிண்ட் ஆகுதா. இந்த C of 2,4ங்கிறத நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே கொடுப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு 2வது மந்த்தும் 4th மந்த்தும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வெக்டர் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு வெக்டர் தான் கொடுக்குறீங்க. அந்த வெக்டரில் உங்களுக்கு என்னென்ன மந்த்துக்கு வேணுமோ நீங்கள் CF1ன்னு கூட கொடுக்கலாம், CF1,3,5,4 அப்படின்னு கொடுக்கலாம், ஜான் மார்ச் ஏப்ரல். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 12 மாதம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் 13 கொடுத்தா என்ன ஆகும், என்ன மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இப்போ நம்ம நம்பரை வந்து கமா போட்டு கொடுத்தது இல்லாமல் இன்னொரு வகையில் நீங்கள் ஆரில் வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம். இதுக்கு பேர் சீக்வன்ஸ் ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சீக்வன்ஸான நம்பரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, இப்போ 1லேருந்து உங்களுக்கு 100 வரைக்கும் வேணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு உட்காந்து நம்ம அடிச்சிட்டு இருக்க முடியாது, 1 2 3 4 இப்படி அடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் 1 கோலன், இந்த கோலன் போட்டு 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 to 100 நம்பர் பண்ணிட்டார். ஸோ இப்போ 1:100. இது எதுலேருந்து வருதுன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வருது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பேசிக்காக அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்படி. அதுவே உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் பார்க்குறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு 1க்கு மேலே, அப்போ உங்களுக்கு 4வது மாதத்துலேருந்து 8வது மாதம் வரைக்கும் வேணும்னா 4:8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் வந்துடுது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு வெக்டரை ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, வெக்டரில் நீங்கள் எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ வெக்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வெக்டரில் நீங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு என்ன, உங்கள்கிட்ட டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெக்டர் இருக்குது. டேஸ் பிரிண்ட் பண்ண என்ன வருது, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரைடே ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃப்ரைடே ஆட் பண்ணுவீங்க, இல்லை வீக்கெண்ட் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட வீக்கெண்ட்னு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். வீக்கெண்டில் என்ன இருக்குது, சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் வந்து இதில் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணலாம்னு ரொம்ப சிம்பிள். இப்போ ரெண்டு வெக்டர் நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணணும், ஒரு ரயில் பெட்டி மாதிரி இந்த ஒரு டப்பா எடுத்து அந்த ஒரு டப்பா எடுத்து ரெண்டு டப்பாவை நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ரெண்டு டப்பா உள்ள ஒரு ஐட்டம் கிடைக்குமோ அதே போல் இப்போ டேஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். சி ஆஃப் டேஸ் கமா வீக்கெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு வெக்டரையும் ஒரு வெக்டர் மூலமாக இணைக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இதாக வந்துடும். ஸோ இப்போ ஆல் டேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் டேஸை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன இருக்குன்னு. ஆல் டேஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஆல் டேஸ் வேணும், ஆனால் அதில் வென்ஸ்டே மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மண்டே, டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே வேணும். அப்போ இப்போ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டேஸ் அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க, எனக்கு வந்து மொதல் டேவும் ரெண்டாவது டேவும் வேணும், ஆனால் எனக்கு வென்ஸ்டே வேணாம். அதனால் நீங்கள் வென்ஸ்டே விடுறதுக்கு அதனால இப்படி கொடுக்குறீங்க. ஆல் டேஸ் மண்டே, டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே. இது ஒரு வழி. இன்னொரு வழி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எது வேணாமோ நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். மூணாவது வேணாம் எனக்கு, மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்தீங்க. மறுபடியும் ஆல் டேஸ் கொடுத்தா என்ன வருது, உங்களுக்கு அதே தான் வருது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ஆல் டேஸ் கொடுத்தோம்னா நம்ம எல்லாமே வர்ற மாதிரி கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு வென்ஸ்டே மட்டும் வேணாம், எனக்கு வென்ஸ்டே வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், டேஸ் -3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ மூணாவது எலிமெண்ட் மட்டும் ஆட் ஆகாமல் மற்றதெல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ பேசிக்காக உங்கள்கிட்ட எத்தனை வெக்டர் இருந்தாலுமே நீங்கள் இப்படி தான் ஆட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் கோவர்ஷனை பற்றி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தப்பி தவறி இப்போ இந்த உங்களுக்கு கேரக்டர் இருக்குது, கேரக்டரில் உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வராது. பட் உங்கள்கிட்ட ஒரு நியூமரிக் வெக்டர் இருக்குது, அதில் நீங்கள் இந்த மாதிரி வெக்டரை ஆட் பண்ணக்குள்ள வெக்டரை வந்து நீங்கள் அப்பன் பண்ணுறப்ப ஒரு நியூமரிக் வெக்டரோடு சேர்ந்து ஒரு கேரக்டர் வெக்டர் அப்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேரக்டர் மாறிடும். அதை நம்ம ஜஸ்ட் இம்மிடியட்டாக இப்போ பார்ப்போம். வெக்டரை அப்படி அப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதே நியூமரிக் வெக்டரை வச்சு நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 1 to 10 இருந்து நம்பர்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, உங்ககிட்ட 1 to 10 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த நம்பரை நம்ம 11 to 20 வரைக்கும் 11 to 20 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் சொல்லலை. ஆறில் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இதுதான் வேரியபிளாக வர முடியும். உதாரணத்துக்கு இப்படி 10 to 20 இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன், இது சொல்லுது இது வந்து ஒரு நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது, என்னால் அப்படி கொடுக்க முடியாது. அதுவே நீங்கள் ஒரு லெட்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு பிறகு நம்பர் கொடுத்தா ஏற்றுக்கும். ஆனால் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஏற்றுக்காது. இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன் நம்ம இதை கவர் பண்ணலன்னா, இந்த IJABC அப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸே கிடையாது. இப்போ நீங்கள் கோடு எழுதக்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க அந்த மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்கணும். சும்மா இப்போ நம்ம வந்து வீக்கெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இப்போ நம்ம வீக்கெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏபிசின்னு கிரியேட் பண்ணுவாங்க சில பேர். அப்போ இந்த ஏபிசின்னா என்னென்னு வழங்குறது, என்ன ஆல்ஃபபெட் இருக்கா, இது என்னதான் அதில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவே நீங்கள் வீக்கெண்டுன்னு கிரியேட் பண்ணிங்கன்னா ஓகே, இதுக்குள்ளே சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட் லைக்லி, அதிகபட்சமாக சாட்டர்டே சண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளங்கிக்கலாம். ஸோ நம்ம வேரியபிள் நேம் நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணுறீங்களோ இந்த வேரியபிள் நேம் அதை வந்து மீனிங்ஃபுல்லான அர்த்தமுள்ள வேரியபிள் நேமை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி வந்து நம்ம தெரு அட்ரஸ் மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறாங்கன்னா விளங்காது. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு யார் வந்தாலும் உங்களுக்கு வழங்குற மாதிரி இருக்கணும், புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும்னா மீனிங்ஃபுல்லான வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 11 to 20 கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். சில டைம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 11 to 20 இப்போ நம்ம இது ரெண்டும் வந்து நம்ம அப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ 1 to 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுறோம், வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இதில் நம்ம 1 to 10 அப்படிங்கிறதையும் 1 to 20 நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் லைட்டாக டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கனாலே அதுவே உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11 to 20 சாரி, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணாவது உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்குது. அதில் நீங்கள் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், லென்த் LEND
GTH அப்படிங்கிறதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 எலிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த 20ல் என்ன இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் வருது. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னா, இப்போ தப்பி தவறி இப்போ உங்ககிட்ட இன்னொரு நம்பர் இருக்குது வச்சுங்களேன், 21 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இதை நம்ம ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம். எப்படி இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கு இதையும் நம்ம ஆட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா, இப்போ ஃபார் நவ் இப்போ நீங்கள் வந்து 1 to 20ங்கிறதோட டைப் என்னன்னு பாருங்கள். 1 to 20ங்கிறது வந்து 1 to 20 பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னு வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் தப்பி தவிர இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் இதையும் சேர்ந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அந்த கோர்ஷன்லேயே பார்த்தோம் முன்னாடி. இப்போ நீங்கள் நம்பரோடு சேர்த்து நீங்கள் ஒரு கேரக்டரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே கேரக்டராக மாறிடும். ஸோ இது உங்களுடைய கோடில் மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கலாம். அதனால் நீங்கள் எப்போல்லாம் வெக்டரை வந்து அப்பெண்ட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த டேட்டா டைப் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ 21 நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே வந்து கேரக்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பராக இருந்தது, இப்போ எல்லாமே கேரக்டர் ஆயிடுச்சு. உங்களுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, கேரக்டர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வெக்டர் மேனிப்புலேட் பண்ணுறப்ப, வெக்டர் அப்பெண்ட் பண்ணுறப்ப, புது எலிமெண்ட் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சு செக் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகே, டன். ஸோ வெக்டரை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது, வெக்டரில் எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வெக்டர் நம்ம இப்போ தான் வந்து முக்கியமான மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டான அந்த பேசிக்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ வெக்டரில் நம்ம வந்து இப்போ மேனிப்புலேஷன் அரித்மெட்டிக்ஸ் பண்ணுறதுன்னு எப்படி, உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட 1 to 10 இருக்குது. இப்போ அந்த 1 to 10 வந்து நான் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 2ஆல் பெருக்குவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் லூப் நம்ம இன்னும் பார்க்கல, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். IN 1 to 10 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அதில் வந்து பிரிண்ட் I into 2 அப்படின்னு போடுவாங்க பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ 2ஆல் பெருக்கணும், இது தேவையில்லை. ஏன்? நம்ம வந்து வெக்டரை டீல் பண்ணுறோம். இது வந்து இந்த லாங்குவேஜே வந்து உங்களுக்கு வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷனுக்காக வேண்டி. அப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக போய் பண்ணுறத, ஒரு வெக்டர் எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பண்ணுறது தேவையில்லை. இன்றைக்கும் பல 6 ப்ரோக்ராமர்கள் பல கோர்ஸில் எடுத்துக்கிறவங்க இதை விளங்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ண தேவையில்லை, இது பெர்ஃபார்மன்ஸுக்கும் நல்ல விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி சிம்பிளாக பண்ணணும்னா, இந்த வெக்டர் எடுத்துக்கங்க. இந்த வெக்டர் எடுத்துகிட்டு டைரெக்டாக 2ஆல் பெருக்குங்க. ஸோ இது ஒரு வெக்டரை எடுத்து நீங்கள் ஸ்காலர் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு வெக்டர் இருக்குது, ஒரு ஸ்காலர் வேல்யூ இருக்குது, அதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ உங்ககிட்ட அழகாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் 3 லைனை ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் உள்ள பவர் அதிகமாக எடுத்துக்கிட்டு செய்கிற வேலையை ஒரே லைனில் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே, நல்ல விஷயம். இது நீங்கள் பண்ணியாச்சு. இப்போ அதுவே ஒரு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறதா பண்ண முடியுமா? பண்ண முடியும். பண்ணிங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த வெக்டரோட மேட்ச் ஆகுது. ஸோ இது ஓகே. இப்போ இன்கேஸ் என்னோட ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டர் சேம் சைஸ் இல்லை, இப்போ இங்கே வந்து இது ரெண்டுமே சேம் சைஸ் 10 லென்த். இப்போ இதில் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 1 to 5 நம்ம கொடுத்துட்டோம், 11 to 20 கொடுத்துட்டோம். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது, 1 to 5 மறுபடியும் 1 to 5 உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 11 into 1 is 11, 11 into 12 into 2, 13 into 3, 14 into 4, 15 into 5, 16 into 1, 17 into 2. ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூ, வெக்டரோட வேல்யூ எங்கெங்கெல்லாம் இல்லையோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இதே லூப்பாக அப்படி யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வெக்டர் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. வெக்டர் அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் அடிஷன் பண்ணலாம், நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெக்டர் அரித்மெட்டிக்ஸ் இப்படி தான் நீங்கள் பேசிக்கலாக பண்ணுவீங்க. தயவு செஞ்சு வெக்டரையும் நீங்கள் அரித்மெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு ஃபார் லூப் எழுதாதீங்க. அது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான வேலை கிடையாது. நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு போய் ஃபார் லூப் எழுதுனா கண்டிப்பாக நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிங்களோ அந்த கோர்ஸை நடத்தினவங்கள தான் திட்டுவாங்க. இப்போ என்ன தான் திட்டுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போ உங்கள் வெக்டரில் வந்து நீங்கள் அரித்மெட்டிக் எது பண்ணணுன்னாலுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆரில் வெக்டரைசேஷன் இன் ஆர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு வரும். நான் டக்டக்டோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெக்டரைசேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வெக்டரைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பண்ணுறத ஒரே ஆப்ரேஷனில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அரே வெக்டருக்கு நீங்கள் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வெக்டரைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போ நம்ம வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம வெக்டரோட ஐட்டம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. வெக்டர் எப்படி அக்சஸ் பண்ணுறது, வெக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, வெக்டர்லேருந்து எப்படி ஒரு சப்செட் எடுக்கிறது, வெக்டர்லேருந்து ஒரு வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.